வணக்கம் தலைமையிலே. இந்திய பாதுகாப்புத்துறை வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல், ஒரு புதிய சாதனை எட்டப்பட்டிருக்கு. 100% சுதேசி தயாரிப்பான 2 வகை இயந்திர துப்பாக்கிகள் இந்திய இராணுவத்தால் வாங்கப்பட்டிருக்கு. டிசைன் பண்ணுறது வேற, நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் எதிர்காலத்தில் தயாரிப்புங்கிறதுல வேற. அந்த பொருளை தயாரித்து இந்திய இராணுவத்துக்கு விற்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்திய இராணுவம் ஒரு ஆர்டர் தரவே தரமாட்டாங்க. ஏன்னா பலமான எதிரி எப்பவுமே நமக்கு உண்டு. சீனா, பாகிஸ்தான் எப்பவுமே மிகப்பெரிய எதிரி நம்ம வச்சுருக்கோம். மிகச்சிறந்த தயாரிப்பை மட்டுமே இந்திய இராணுவம் வாங்குவாங்க. இப்போ இந்தியாவில் தயாரிச்சாங்க, தமிழ்நாட்டில் தயாரிச்சாங்க, அவங்களாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வாங்கவே மாட்டாங்க. இந்த இயந்திர துப்பாக்கி வாங்கும்போது இதுக்கு போட்டி போட்ட இயந்திர துப்பாக்கி ஒன்று ஜெர்மனி, இது இன்னொன்று இஸ்ரேல். இது அதை மீறி மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த 2 இயந்திர துப்பாக்கிகளும் விற்கப்பட்டிருக்கு இந்திய இராணுவத்துக்கு. அதுவும் ஒரு இயந்திர துப்பாக்கி இந்திய இராணுவத்தின் நம்பர் 1, உலகத்தில் நம்பர் 1. நீங்கள் அவங்க சிறப்பு அதிரடிப்படையான பாரா எஸ்அப் சிவப்பு பேய்களுக்கு 550 துப்பாக்கி விற்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆர்டரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு இயந்திர துப்பாக்கி உத்தரப்பிரதேச சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையில் அவங்களுக்கு 2000 துப்பாக்கி போயிருக்கு. அடுத்த ஆர்டர் நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே மிகப்பெரிய பெருமை தான், பாராட்டுகள் தான். இதில் என்ன பெரிய பெருமை இருக்குது அப்படின்னா, நமக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு 75 வருஷ இடைவெளியில் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். நமக்கு முன்னால் அவங்க 75 வருஷம் முன்னால் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நெருக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார் தயாரிக்கிறோம். டாட்டா, மாருதி, மகேந்திரா இந்தியாவில் கார் தயாரிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா BMW, பென்ஸ், லம்போகினின்னு சொல்லி வகை வகையாக வேறு வகையான கார் அவங்க வச்சுருப்பாங்க. அதே போல் போர் விமானம், நம்ம தேஜஸ் இலகு ரக போர் விமானம் தயாரிக்கிறோம். அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா F-35, B-52 இந்த மாதிரி பயங்கரமான போர் விமானம் வச்சுருப்பாங்க. ஆனால் இதை சரியாக கையாள தெரியணும். இதுக்கு மத்திய அரசு தான் பாராட்டணும். வெளிநாட்டில் நல்ல பொருள் இருக்குன்னு சொல்லி நம்ம அதையே வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அதை வாங்கி தரணும். அதே சமயத்தில் சுதேசி தயாரிப்புகளை உற்பத்தியை பெருக்கி அதை வாங்க வைக்கணும். இது ரெண்டையுமே மத்திய அரசு சரியாக கையாளுறாங்கன்னா அவங்களுக்கு மிகச்சிறந்த, மத்திய அரசுக்கும் குறிப்பாக மோடிஜிக்கு நல்ல மனதார்ந்த பாராட்டுக்கள். 2 வகை இயந்திர துப்பாக்கிகள். முதலாவது ASMI அப்படிம்பாங்க, அஸ்மிதா சப் மிஷன் கன் அப்படிம்பாங்க. அஸ்மிதா என்பதற்கு பெருமிதம் அப்படிங்கிற அர்த்தம். இது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்க CNC மிஷின் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் CNC லேத்துன்னு சொல்லுவீங்க, கம்ப்யூட்டர்ஸ் லேத்து. அதை செய்துட்டு இருந்த நிறுவனம் தான் இப்போ இந்த ஆயுத தேவையை மனதில் வைத்து அதுக்குள்ளே இந்த சாதனை பண்ணியிருக்காங்க. இதை டிசைன் பண்ணவர், இந்த ASMI டிசைன் பண்ணவர் லெப்டினன்ட் கலோனியல் பிரசாத் பான்சோத். இவர் தான் வடிவமைப்பாளர். ஓகே, இது இயந்திர துப்பாக்கியை வடிவமைத்தது நம்ம மத்திய அரசோட DRDO மற்றும் ARDI. அதுக்கப்புறம் இதை உற்பத்தி பண்ணவங்க லோகேஷ் மிஷன் லிமிடெட். இவங்க தான் அந்த ஹைதராபாத் பேஸ் கம்பெனி. CNC பண்ணிட்டு இருந்து இப்போ ஆயுதத்துறைக்கு இப்போ துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகளை தயாரித்து விற்பனைக்கு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் ஆர்மியில் சிவப்பு பேய்களுக்கு 550 விற்கப்பட்டு போயிடுச்சு, அவங்க கைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் கவரப்பட்டு இது அந்த துப்பாக்கி ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா வேலை செய்யுன்னு சொல்லி சிவப்பு பேய்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா சும்மாவா? அவங்க எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் போகிறவங்க. சிவப்பு பேய்கள் தான் மிகப்பெரிய ஆப்ரேஷன்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு நம்முடைய கருப்பு பூனைகள் NSG அவங்க 10 வாங்கியிருக்காங்க ட்ரையல் பார்க்குறக்கு. அஸ்ஸாம் ரைஃபிளில் 10 வாங்கியிருக்காங்க ட்ரையல் பார்க்குறக்கு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருப்பாங்க, அவங்க 10 வாங்கியிருக்காங்க ட்ரையல் பார்க்குறக்கு. இந்த ட்ரையல்லாம் நல்லபடி போச்சுன்னா இன்னும் அதிகமான ஆர்டர் இந்த கம்பெனிக்கு ASMI இயந்திர துப்பாக்கி கிடைக்க போகுது. அது என்ன சப்மிஷன் கன் அப்படின்னா 100 மீட்டர் தொலைவில் சுடக்கூடியதான் சப்மிஷன் கன். இதை எங்கே பயன்படுத்துவாங்கன்னா க்ளோஸ் குவார்ட்டர் காம்பாட் அப்படிம்பாங்க. நெருங்கி சண்டை போடும் இடங்களில் இந்த துப்பாக்கி உபயோகப்படும். இப்போ நெருங்கி எப்படி நீங்கள் சண்டை போடுவீங்க? கைகளில் சண்டை போடுவீங்க முதல்ல. 2வது கத்தி இல்லை கட்டைகளை வச்சு அடிப்பீங்க, இது 2வது. 3வது துப்பாக்கியில், அதாவது பிஸ்டல்ங்களா, அதில் சுடுறது 3வது. 4வது பார்த்தீங்கன்னா இந்த சப்மிஷன் கன் வரும். 100 மீட்டர் இடைவெளி இருக்குங்கள
ஆளை கொல்லக்கூடியது இந்த சப்மிஷன் கன்லாம். க்ளோஸ் கோட்டர் அப்படிங்கும்போது, க்ளோஸ் காம்பேட் அப்படிங்கும்போது உங்களுக்கு யார் யார் பயன்படுத்தணும்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். தலைவரை பாதுகாக்கக்கூடியவர்கள், தலைவரை பாதுகாக்கும் சிறப்பு அதிரடி பணி வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா தொலைவில் ஒருத்தன் பக்கத்தில் வந்துடுறான், பக்கத்தில் வந்து ஏதாவது விபரீத காரியம் செய்யும்போது உடனடியாக அவனை வந்து முடிக்கணும்னா இந்த சப்மிஷன்கள் இவங்களுக்கு யூஸ் ஆகும். தலைவரை பாதுகாக்கும் பிரிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிரடி பணியினர் சிறப்பு ஆப்ரேஷன் போகும்போது இவங்களுக்கு இந்த இயந்திர துப்பாக்கி உபயோகப்படும். ஏர் க்ரூக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏர் க்ரூனா ஒரு விமானம் ஓட்டுறாங்க, பைலட், ஏன் ஏர் ஹோஸ்டஸ் கூட இதை கொடுக்கலாம். மிக சின்னதாக இருக்குது, இயந்திர துப்பாக்கி இவங்க வச்சுக்கலாம். கமாண்டர்ஸ் அவங்க வச்சுக்கலாம், ஒரு கம்பீரமாக இருக்கும் கமாண்டர்ஸ். டேங்க் க்ரூ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி இயந்திர துப்பாக்கிகள் கொடுக்கலாம். இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த சப்மிஷன் கன் அப்படின்னாவே முதல்ல எல்லாருமே இதை வந்து முதல்ல கொண்டது வந்து ஜெர்மனி தான் சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்து MP5 அப்படிம்பாங்க இந்த சப்மிஷன் கன்னில். ஹெக்லர் அண்ட் கோச் இது வந்து துப்பாக்கிகள் ஆயுதங்கள் தயாரிக்க மிக புகழ் பெற்றவங்க ஜெர்மனியர்கள். அவங்க இதை புகழ்பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்மிஷன் கன்னை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தது வந்து இஸ்ரேலியர்கள். அவங்க உசி அப்படின்னு சொல்லி ஒரு கன் செஞ்சாங்க. உசிங்கிற பேர் இஸ்ரேலில் ரொம்ப பிரபலம். நான் இருக்கும்போது கூட அங்கே ஒரு செய்தி தொடர்பாளர் உசி லிண்டுன்னு இருந்தார். அவர் ஒரு உசிங்கிற பேரில் தயாரித்தார். அவர் பேரில் உசி மிஷின் கன்னு செஞ்சாங்க. 90 நாடுகளுக்கு மேலே இதை ஏற்றுமதி பண்ணாங்க உசி மிஷின் கன்னை. இன்றைக்குமே ஏகப்பட்ட நாடுகளில் இது உசி மிஷின் கன் போய்கிட்டு இருக்கு. இந்த சிவப்பு பேய்கள் வந்து இந்த இயந்திர துப்பாக்கி வாங்கும்போது அதுக்கு போட்டியாக இந்த உசியும் இருந்தது, இந்த MP5 ஜெர்மன் துப்பாக்கி அது இருந்தது. அதை மீறி மிக சிறப்பாக செயல்பட்டதுனால தான் நம்ம ASMஐ அவங்க வந்து நம்ம இந்திய ராணுவம் வாங்கியிருக்கிறாங்க. இது உலகம் பூரா புகழ் பெற வச்சது இஸ்ரேலியர்கள். அன்றைய காலத்துலேருந்தே அது இந்த சப்மிஷன் கன்னை அவங்க வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பழைய போட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைய இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு முதல்ல வந்து சைரத் மட்கால் அப்படிம்பாங்க, அவங்களுடைய சிறப்பு அதிரடிப்படை, அதில் வீரராக இருந்தவர். அவர் அப்பவுமே வந்து இந்த உசி மிஷின் கன் வச்ச மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறது உசி மிஷின் கன் தான். அதுக்கப்புறம் ரொம்ப புகழ்பெற வச்சது வந்து இஸ்ரேலிய பிரதம மந்திரியோட பாடி கார்ட்ஸ், ரவுடி மாதிரி வருவாங்க. இப்போ நம்ம பிரதமரை பாதுகாக்கிறாங்கன்னா கோட் ஷூட் போட்டிருப்பாங்க, ஒரு ஃபார்மலாக இருப்பாங்க, துப்பாக்கி கையில் வச்சுட்டு இருப்பாங்க, பார்க்கும்போது தெரியும். ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. ஒரு ஜீன்ஸு உள்ள ஒரு டிஷர்ட்டு, வெளியே ஒரு கோட் மாதிரி போட்டு பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு ரவுடிக மாதிரி கையில் ஒன்றுமே இருக்காது, கூட வளம் வருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைனா அத்தனை பேர் கையிலும் அந்த உசி மிஷின் கன் வரும். அது கையடக்கமாக உள்ளே இல்லை பின்புகம் மறைச்சி வச்சுக்கலாம். அவங்க புகழ் பெற வச்சது தான் இந்த உசி மிஷின் கன்னை இன்னைக்கு உலகம் பூரா போய்கிட்டு இருக்குது. என்ன சிறப்பு, ஏன் உசி ஜெர்மனி காட்டிலும் நம்ம ASMஐ வாங்கினா அப்படின்னா முதல்ல விலை நம்ம 50,000 ரூபாய்க்கு இந்திய ராணுவத்துக்கு இவங்க விற்றுருக்காங்க. வெறும் 50,000 ரூபாய்க்கு. நீங்கள் ஜெர்மன் தயாரிப்பாங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தரணும். உசியெல்லாம் வாங்கணும்னா 3.5 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோ விலை வித்தியாசம். இப்போ ஏற்றுமதி கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல விலை, இரண்டாவது எடை. நம்மளுடைய ASMஐ வந்து 2.4 கிலோ தான். உசியில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. உசி மிஷின் கன், மைக்ரோ உசி, மீடியம் உசின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 3.5 கிலோ எடை வரும். அப்போ அவ்வளோ எடையை தூக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே போல் 2.4 கிலோனா எளிதாக தூக்கிடலாம். ஒத்த கையில் அந்த துப்பாக்கியை ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் அதனால் இது மிக சிறப்பம்சம் பார்க்கப்படுது. இது 100 மீட்டருக்குள்ளே அதிரடியாக குண்டுகள் போய் ஆட்களை கொல்லக்கூடியது. இதில் தோட்டா வந்து 33 தோட்டாக்களை இதோட மேக்சினில் போட்டுக்கலாம். இந்த இயந்திர துப்பாக்கியில் மேக்சின் மாட்டுவாங்க, அதுக்குள்ளே தோட்டாக்கள் இருக்கும். 33 தோட்டாக்கள் அடிக்கலாம். ஒவ்வொரு குண்டாவும் சுடலாம், சரமரியாகவும் சுட்டு தரலாம். இதில் 33 குண்டு போட்டுக்கலாம். இது ப்ளோ பேக் ஆப்ரேஷனில் செயல்படும். கேஸ் ஆப்ரேட்டர்னு இருக்கும். இது வந்து ப்ளோ பேக் ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. இது என்ன ப்ளோ பேக் ஆப்ரேஷன்னா, தோட்டா வந்து 2ஆக இருக்கும். முன்னால் இருக்கிறது புல்லட், பின்னால் இருக்கிறது குப்பி. குப்பிக்குள்ளே வந்து உங்களுக்கு மருந்துகள் இருக்கும், கன் பவுடர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து போட் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் போட்டை தள்ளி தோட்டாவை அடிக்கும்போது அந்த மருந்துகள் எரிஞ்சு முன்னாடி அந்த தோட்டம் மொத்தமாக போய் அந்த புல்லட் மட்டும் வெளியே போய் ஆளக்கொள்ளும். புல்லட் மட்டும் தான் வெளியே போகும். அந்த குப்பி வந்து வெளியே போகாத மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்கும். அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா
அந்த தோட்டா வெளியே போயிடும், ஆனால் குப்பி போகாமல் அடைச்சிக்கும். அந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த தோட்டா மிக வேகமாக வெளியே போயிடுது. இங்கே கன் பவுடர் மிக அதிக அழுத்தத்தில் எரியும் போது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு. தோட்டா முன்னால் போனால பின்னால் ஒரு சக்தி வரும். அந்த சக்தி என்ன பண்ணால் குப்பியை மொத்தமாக தள்ளி விட்டு குப்பி பின்னாடி வந்து இந்த ஸ்ப்ரிங்கு அந்த போட்டை வந்து பின்னால் லாக் பண்ணி விட்டுட்டு அந்த குப்பி வெளியே விழுந்துடும். அடுத்தது வந்து அடுத்த தோட்டா ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். அந்த மேகசினில் ஸ்ப்ரிங் இருக்கனால திரும்ப சுடுறாங்கன்னு வைங்களேன். திரும்ப சுடும்போது ஃபயர் ஆகும். குப்பியும் தோட்டா துப்பாக்கியோட மத்திய பகுதிக்கு போகும். அந்த தோட்டா வந்து வெளியே போயிடும், குப்பி அங்கேயே இருக்கும். அந்த எதிர்விசையினால் திரும்ப தோட்டா பின்னாடி வந்து போட்டையும் ஸ்ப்ரிங்கையும் லாக் பண்ணும். இதுதான் ப்ளோ பேக் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் மூலமாக செயல்படுறது தான் இந்த சப்மிஷன் கன். இதில் வந்து இந்த ஏன் இவ்வளோ எடை குறைவாக இவர் செஞ்சார்னா இவர் மிகப்பெரிய உண்மையாகவே ஆச்சரியம்தான். இந்த துப்பாக்கியோட மேல் பாகம் வந்து அலுமினியத்தால் செய்யப்பட்டிருக்கு. இதோட அடிப்பாகம் வந்து கார்பனில் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதுவுமே விமானத்துக்கு உபயோகப்படும் மெட்டீரியல்ஸ் பாகங்களை வச்சு இந்த துப்பாக்கி செஞ்சுருக்காரு. மிக உறுதியானது, எடை குறைவானது. அதனால தான் இது வந்து இன்றைக்கி உலகம் பூரா எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உண்டு. இதோட மேல் பகுதியில் வந்து ரயில்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு கட்டங்கட்டமாக இருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை மாட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த சப்மிஷன் கன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் போகும்போது லேசரையோ அல்லது ஒரு ஃப்ளாஷ் லைட்டையோ அதை மாட்டிக்குவாங்க. அது மேலே இருக்கிறது ரயில் இதில் இருக்குது. இதோட குண்டுகள் வந்து 9x19 mm குண்டுகள், நேட்டோ ஸ்டாண்டர்ட்மாங்க. பொதுவாக வந்து இந்த குண்டுகள் வந்து உலகம் பூரா ஒரே மாதிரி துப்பாக்கியில் போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. குறிப்பாக நேட்டோ ஸ்டாண்டர்ட் நம்மளும் செய்யணும். 9 mm வந்து அகலம் இருக்கும், 19 mm உயரம் இருக்கும். இதான் 9x19 குண்டுகள் இதில் போடப்படுது. போடலாம். இதில் இதுக்கு பின்னால் வந்து பட்ஸாக்கும்பாங்க. இதை வந்து மடிச்சும் வச்சுக்கலாம், நீங்கள் விரிச்சும் வச்சு அந்த கை உயரத்துக்கு ஏற்ப இவங்க வந்து செயல்படுவாங்க. இன்னொரு எடை குறைப்பு காரணம் வந்து இந்த ஒவ்வொரு துப்பாக்கியுமே ஹேண்ட் கிரிப்னு இருக்கும். அதாவது கைப்பிடி கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு. அந்த ஹேண்ட் கிரிப்புக்குள்ளேயே அங்கே தான் ட்ரிகர் இருக்கும், பொத்தான். அதுக்குள்ளேயே வந்து இந்த குண்டுகளை சொருகிக்கலாம். ரெண்டாக இல்லாமல் அந்த ஒன்றுக்குள்ளேயே ஹேண்ட் கிரிப்லேயே ட்ரிகர், அதுக்குள்ளேயே இந்த குண்டுகளை மாட்டிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இது எடை குறைவாக இருக்குது. மிக சிறப்பானதாக இருக்குது. உண்மையாகவே பெருமிதம் தான். ஒரு ஜெர்மனிய தயாரிப்பு, ஒரு இஸ்ரேலிய தயாரிப்பு இருக்கும்போது அதை மீறி நம்முடைய ஒரு இந்திய தயாரிப்பு, ஒரு இந்திய தயாரிப்பாளர், ஒரு இராணுவ வீரர் செஞ்சது, அது விற்பனையும் ஆகி படைப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு அதுக்கடுத்த படைப்பிரிவுகள் ட்ரையலுக்கு வாங்கிக்கிறது மிகப்பெரிய பெருமை தான். இன்று 550 ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து 5 லட்சம் மேலே விற்பனை ஆவதற்கு என்னுடைய வாழ்த்து. அதற்கடுத்த இயந்திர துப்பாக்கி வந்து SSS டிஃபென்ஸ் கம்பெனி, இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க தலைமையகத்தில். அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து கார்பைன் அப்படிம்பாங்க, இல்லாட்டி அசால்ட் ரைஃபிள்பாங்க. இந்த 2 வகையில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இந்த கம்பெனி தயாரித்தது வந்து 2000 துப்பாக்கிகளை வந்து உத்தரப்பிரதேச சிறப்பு அதிரடிப்படை காவல் படையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆர்டர் கொடுத்துருக்காங்க, போய்கிட்டு இருக்கு. இது வாங்குவதற்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ரேட்டு 93,000 ரூபாய்க்கு இவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இயந்திர துப்பாக்கி இந்த ரேட்டில் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். மிக சிறந்த துப்பாக்கி 93,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிக்கிறாங்க. இந்த SSS டிஃபென்ஸில் வந்து இங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தது போக ஏற்றுமதியெல்லாம் பண்ணி சாதிச்சிருக்கிறாங்க. உங்களோட ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் நீண்ட தூரம் சுடக்கூடியது, அதெல்லாம் வந்து நம்ம நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. இன்னும் அடுத்த ஏற்றுமதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்திய இராணுவத்துக்குமே இந்த அசால்ட் ரைஃபிளை வந்து கொடுக்கலான் இருக்காங்க. இதோட பேர் வந்து SSS M72. இது ஏன் குறிப்பிட்றேன்னா, இந்த எம் அப்படிங்கிறது வந்து மனோஜ் அப்படின்னு குறிக்கும். மனோஜ் பாரிக்கர் நம்முடைய முன்னாள் இராணுவ அமைச்சராக இருந்தவர். அவருடைய காலம் வந்து பொற்காலம். பாரதிய ஜனதா அமைச்சர் அவரை டிஃபென்ஸுக்கு போட்டாங்க. ஒரு சில வருடம் பணிபுரிஞ்சார். அவர் தான் இந்த உள்நாட்டு உற்பத்திக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர். அவர் இருந்த காலம் பொற்காலம். அவர் வந்து மறைஞ்சிட்டாரு. அவர் கடைசி நாள் வரை கூட, அவர் மரணம் அடையும் நேரம் வரை கூட பாராளுமன்றத்துக்கு வந்து அந்த சுவாச கருவியெல்லாம் மாட்டியிருப்பார். அதனோட வேலை செஞ்சதுனால மறக்கவே முடியாது. இந்த கம்பெனிக்கு என்னோட பாராட்டுகள். ஒரு அருமையான இயந்திர துப்பாக்கி செய்து அதை விற்று அவருடைய பெயரை வந்து எனக்கு நினைவுபடுத்தியிருக்காங்க. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதுக்காக இந்த கம்பெனிக்கு பாராட்டுகள். இது வந்து கார்பைன் அப்படிம்பாங்க.
அதனால் அசால்ட் ரைஃபிள், கார்பைன், சப்மிஷன் கன்னா துப்பாக்கி வரிசையை பார்த்தீங்கன்னா முதல்ல பிஸ்டல் சொல்லலாம், பிஸ்டல். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சப்மிஷன் கன் அப்படிம்பாங்க, அதுக்கு மேலே கார்பைன் அப்படிம்பாங்க, 4வது அசால்ட் ரைஃபிள்பாங்க, 5வது மிஷின் கன் அப்படிம்பாங்க. இந்த வரிசையில் மேலே போயிட்டே இருக்கும். இப்படி போக போக துப்பாக்கியோட தோட்டாவுடைய அளவு பெருசாகும், அதோட தாக்கும் வீரியம் மிக வீரியமாக தாக்கும், அதோட செல்லும் தூரம் வந்து அதிக தூரம் செல்லும். இதுதான் இந்த வரிசைகள். இதை வச்சு தான் செயல்படுவாங்க. எந்த இடத்துல சண்டை நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஒரு போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா பிஸ்டல் அவங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பெரிய சண்டைக்கு போகிறாங்கன்னா சப்மிஷன் கன் எடுப்பாங்க. மிகப்பெரிய சண்டை அப்படின்னா அசால்ட் ரைஃபிள் எட்டு போவாங்க இராணுவ வீரர்கள். அநேகரை சுட்டு வீழ்த்தணும்னா மிஷின் கன் எட்டு போகலாம். இதுதான் இதோட வரிசைகள். மறக்க முடியாது மனோஜ் பாரிக்கர். உண்மையாக நீங்கள் அவரை நினைச்சுக்கணும். இன்னைக்கு வந்து இந்திய இராணுவத்துறையில் இந்தியா வந்து இந்த உள்நாட்டு உற்பத்தியில் இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவர் மிக முக்கியமான காரணம், அவர் போட்ட விதை. மேலும் மத்திய அரசு பாராட்டுக்கள். தமிழக அரசு இதை பயன்படுத்திக்கணும். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகேஷ் என்ஜினியரிங் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சிஎன்சி தான் பண்ணிட்டாங்க, மிஷின் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆயுதத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க இந்த ஆயுதம் தயாரிக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு இந்திய இராணுவத்துக்கு விற்று கோடிக்கணக்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு ஏற்றுமதிக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த லோகேஷ் இன்ஜினியரிங்கில் பணம் இருந்திருக்கு. இன்னொரு நபர்கிட்ட ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக இருக்கலாம், காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், அவற்றை துப்பாக்கி செய்யும் டெக்னாலஜி இருக்கும், அப்படி பயன்படுத்தி செய்யணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கீங்க, இதை பயன்படுத்திக்கங்க. சமீபத்தில் கூட நான் பேட்டி பார்த்தேன். வீரப்பனை சுற்று கொண்ட பிரிவில் இருக்க ஒரு சிறப்பு காவல்துறை அதிகாரி, அவரோட ஃபோட்டோ இருந்தால் காட்டுறேன். துப்பாக்கிகள் பற்றி மிக தெளிவாக சொல்கிறார். துப்பாக்கி வகைகள், செயல்படும் விதம் இதெல்லாம் மிக அருமையாக சொல்கிறார். அவரை மாதிரி ஓய்வு பெற்று விட்டார். அவரெல்லாம் பயன்படுத்திக்கணும். அவரை பயன்படுத்தி உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், அவற்றை செய்யும் திறமை இருக்கும், செஞ்சிங்கன்னா ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். தமிழ்நாடு இன்னும் பயன்படுத்திக்கணும். பெங்களூரில், ஹைதராபாத் செய்கிறாங்க. நீங்களும் அதிகமாக செய்யணும். இந்த மாதிரி திறமையுள்ள அதிகாரிகளை பயன்படுத்திங்க. சைலேந்திர பாபு அவர்கள், இவங்களாம் வந்து துப்பாக்கி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களுக்குலாம் ரொம்ப அனுபவம் இருக்கும். அவங்கள பயன்படுத்தி அவங்கள அட்வைசராக வச்சு அவங்களுக்குரிய ஷேரை கொடுத்து ஆயுதங்கள், துப்பாக்கிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆயுதங்களும் செய்யலாம். மீண்டும் ஒரு முறை மோடிஜிக்கு நன்றி. மற்றும் முக்கியமாக மனோஜ் பாரிக்கர் இன்றைக்கு விதை போட்டு அவர் சென்று விட்டார். அவர் வந்து விதைத்த விதைகளை எப்போவுமே உறங்குவதில்லை. அருமையான உதாரணம். அவருக்கும் நன்றிகள்.